போலி இன்ஸ்பெக்டர், போலி போலீஸு, போலி ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆழ்வாரில் எவனா போலி ஆழ்வார் இருப்பானா? அந்த ஆழ்வார் பேர்லேயே ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஆழ்வாரை திராவிட மாடல் தயார் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இதில் வேதனை. 500 ரூபா ஒருத்தனுக்கு பெருசுன்னா அவன் கட்ட மாட்டேன்னு கதறான். அப்போ அவனுக்கு 500 ரூபா பெரிய காசு. 908 கோடியை போட்டும் நீ ஒன்றும் மூச்சு காட்டாமல் இருக்கிறன்னா உனக்கு அந்த காசு சாதாரண காசு. அந்த சொத்து மதிப்பு அரசாங்கம் வெளியிட்டது, இடி வெளியிட்டது 50,000 கோடி. அரசாங்கம் வெளியிட்டது 50,000 கோடின்னா 80-82 காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சில்வர் பாத்திரம் செய்கிறோம்ல, அந்த ஸ்டீல் வரும்ல தகடு, அந்த தகடு அங்கே கைப்பற்றப்படுகிறது. 1 கோடி. எப்படி எம்ஜிஆரோட மனதை கவர்ந்தாரோ அந்த மாதிரி கருணாநிதி அவர்களின் மனதை கவர்ந்த கல்வன் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன். மோடி திடீர்னு வந்து இந்த நோட்டை மாற்றுறேன், காயினை மாற்றுறேன், அதை முடக்கிறேன், அது செல்லாது இது செல்லாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்திய காசாக வச்சுருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு ஃபாரின் கரன்சியும் வச்சுருந்ததா சொன்னார். ஒரு குறைந்த அளவு தான் என்னோடய அசட்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா திடீர்னு அடுத்த தேர்தலில் ஒரு 3-4 இயர்ஸில் 70 கோடினார். அதுக்கப்புறம் 115 கோடினார். அப்போது இந்தியாவிலேயே வந்து அதிவிரைவில் வந்து தொழில் முன்னேறிய மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் தான். அட்லீஸ்ட்டு நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லி ஏதோ தமிழன் திராவிடன்னு எதையோ வந்து கொலை பண்ணுறீங்க, எதையோ கொச்சைப்படுத்துறீங்கன்னு வச்சுங்க. அட்லீஸ்ட் இந்த ஆன்மீகத்தையாவது விடலாம்ல. அப்போது இவர்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் இவர்கள் எந்த போர்வையும் போற்றிக்கொள்வதற்கு இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள் தான் நம்ம இதில் பார்க்கணும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய படிப்பில் 8-10 தான் படிச்சதா சொல்கிறாங்க. 8-10க்கே இப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாங்களா? நம்ம நாட்டு முதல்வர், நம்ம ஸ்டேட்டோட முதல்வர் வெளிநாட்டில் டிஸ்பிளே போட்டால் அவங்களுக்கு நல்லது இல்லையா? அவனுக்கு தான் அறிவு இல்லாமல் போட மாட்டான். போட்ட மாதிரி காட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை கௌரவப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு கௌரவம் ஆனவா? என்னுடைய மகனுக்கு மட்டும் நான் தருகிறேன்ற அலிகேஷன் இருந்ததுன்னா பரவாயில்ல. உன் பையனுக்கும் கொடுத்துட்டேன். யாரெல்லாம் நீங்கள் வந்து சீனியராக இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் அரசாங்கத்தில் பங்கு போட்டு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து உன் புள்ள மட்டுமே எடுத்துன்னு போகிறான் அப்படின்ற அலிகேஷனை என் மேலே வைக்கக்கூடாதுன்றதுக்காக இது கொடுக்கப்பட்டது. இதையும் மீறி நீங்களும் துணை முதல்வர் ஆகணும்னா இது என்ன நியாயம்? இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட புரட்சி தமிழக நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞர் மூர்த்தி அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபைன் சார். இப்போ 2 நாளாக பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஜெகத் ரட்சகன் அவரோட கேஸு தான். இவர் ஆல்ரெடி வந்து பிண அரசியல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து கோர்ட் வந்து 908 கோடி வந்து அவர் பேரில் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஏன்னா இவர் அயல்நாட்டில் வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. 81 கோடி கிட்ட வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போது பேசப்படுது சார். ஸோ இது நம்ம இந்த போலி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கைது அப்படின்னு பார்த்துருப்போம். போலி இன்ஸ்பெக்டர், போலி போலீஸு, போலி ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆழ்வாரில் எவனா போலி ஆழ்வார் இருப்பானா? ஆழ்வார்கள் என்பவர்கள் இறைப்பணி செய்பவர்கள், மக்கள் நலனுக்காக இருப்பவங்க. அந்த ஆழ்வார் பேர்லேயே ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஆழ்வாரை திராவிட மாடல் தயார் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இதில் வேதனை. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு மினியா அந்த லோடு ஆட்டோ வண்டி டிரைவரை பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. 500 ரூபா ஃபைன். அவன் கதறான், கத்துறான், அழுகுறான், உருள்றான், பிறல்றான். எப்படி என்ன போட்டேன், என் ஓனர் இது கட்ட மாட்டார், நான் தான் கட்டணும், ஒரு நாள் முழுக்க நான் வந்து வண்டி ஓட்டினா தான் எனக்கு அந்த சம்பளம், இது எம்டி லோடு, இது எம்டி வண்டி, இது லோடு இல்லை. அப்போ இந்த ஃபைனை வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்லையோ ஓனர் கட்டிக்க போகிறான் போயா அப்படின்றாரு. இல்லை அவர் கட்ட மாட்டார், நான் தான் கட்டணும், என் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி வழி இல்லையான்னு கத்தி கதறி அழுவதை பார்க்குறேன். எவ்வளோக்கு? ஒரு 500 ரூபா, 500 ருபீஸ். இப்போ 908 கோடி, லட்சம் கூட இல்லை, கோடி வந்து ஃபைன் நேற்று போட்டிருக்காங்க.
ஃபைனை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும். அதை ஜெகத் ரட்சகனோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது கத்தி கதறி அழுது இல்லை இது வந்து இந்த ஃபைன் வந்து முறையற்றது, இது அன்லாஃபுல் அப்படின்னு கூட யாரும் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? 500 ரூபா ஒருத்தனுக்கு பெருசுன்னா அவன் கட்ட மாட்டேன்னு கதறான். அப்போ அவனுக்கு 500 ரூபா பெரிய காசு. 908 கோடியை போட்டும் நீ ஒன்றும் மூச்சு காட்டாமல் இருக்கிறன்னா உனக்கு அந்த காசு சாதாரண காசு. 1000 கோடியா சார்? 1000 கோடிங்கிறது. ஏன்னா அவருடைய சொத்து மதிப்பு அரசாங்கம் வெளியிட்டது, இடி வெளியிட்டது 50,000 கோடி. அரசாங்கம் வெளியிட்டது 50,000 கோடின்னா அப்போ அதுக்கு ஒரு டபுள் மடங்கு 3 மடங்கு கூட இருக்கலாம்ல. டபுள் மடங்குனா கூட 1000 கோடியா, 50,000னா 1,00,000 கோடியா? பாருங்கள், நமக்கு இந்த 50,000த்துக்கும் 1,00,000த்துக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியல. கோடி கெட்டின சைபர்னு கூட தெரியல. ஆமாம், டக்குன்னு ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு 12 கோடி எழுது அப்படின்னா நம்ம எழுதி பார்த்துட்டு பின்னாடி வந்து சைபர் எண்ணிட்டு வரணும். அந்த கண்டிஷன் இருக்கிற நாட்டில் இவர் வந்து இன்றைக்கி வந்து அசால்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஜெகத் ரட்சகனோட அரசியல் கேரியருங்கிறத 1977 தான் ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒன்றும் பெரிய பிறப்பால் வந்து பெரிய கோட்டீஸ்வரர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்டு போடுவாங்க தெரியுங்களா? இந்த பணம் கட்டினோம்னா தீபாவளி சமயத்தில் பட்டாசு கொடுப்பாங்க, இல்லை ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஜெகத் ரட்சகன் அந்த காலத்திலேயே வந்து ஏமாற்றியதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சீட்டு 50 ரூபா கொடுத்து ஒரு சீட்டு வாங்கினோம்னா அதில் வந்து ஒரு 3 டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் நம்ம வேறு யாராவது 50 ரூபாய்க்கு விற்கணும். நமக்கு உரிய ஒரு 150 ரூபாய்க்கு சில்வர் பாத்திரம் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு வாங்கின அந்த 3 டோக்கனை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும். அவன் அங்கே திரும்பவும் நம்ம படத்தை கட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மல்டி லெவல் சொல்கிறாங்களே மார்க்கெட்டிங். ஆமாம், நம்ம ஒருத்தர் இடத்துல போய் வந்து உறுப்பினர் ஆனோம்னா நம்ம கீழே வந்து ஒரு 4 பேரை சேர்க்கணும், அவங்க கீழே 4 பேரை சேர்க்கணும், அப்படி இப்படி சேர்க்கணும்லாம் இப்போ வந்து புதுசாக ஏமாத்துறாங்கல்ல. இதெல்லாம் 1977 80 காலகட்டங்களிலே செஞ்சவர் தான் நம்முடைய சீமான் ஜெகத் ரட்சகன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இவருக்கு எப்படி இவ்வளோ முக்கியத்துவம் வருதுன்னா, இவர் வந்து நம்ம பூந்தமல்லி இருக்கு இல்லையா, அங்கே வந்து கரையாஞ்சாவடியில் சண்முகானந்தான்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறவர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த தியேட்ரு ஓனரோட மாமா ஒருத்தர் ரயில்வேல ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு, கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கிறவர். அவர் என்ன பண்ணார், சரி நம்ம ஆள் பாவம் நல்லா கணக்கு எழுதினுக்கிறானே அப்படின்னு அப்போ ஈபியில் ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்டு, சும்மா டைனி கான்ட்ராக்ட் மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கொடுக்குறாங்க. அதுலேருந்து இவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மூளையை கசக்கி ஏதாவது ஒன்று பண்ணணுமென்னு சொல்லிட்டு தான் இந்த சில்வர் குடம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். இதற்கு இடையில் கல்கத்தாவில் அவர் போய் இருக்கிற சமயத்தில் அங்கே வந்து இவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அங்கே வந்து அதிமுக கல்கத்தா கிளைன்னு ஆரம்பிக்கிறார். இங்கே பார்த்த எம்ஜிஆருக்கு என்னன்னா அந்த ஆள் கல்கத்தாவில் ஒருத்தர் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கானே, பரவாயில்லையே கூப்பிடவுனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்சவொடனே 1980களில் உத்தரமூரூரில் அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வீடு அப்போ குரோம்பேட்டை தான். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் சூடு பிடிக்குது. அப்போது ஏகப்பட்ட அப்போல்லாம் வெறும் மணி ஆர்டர் தானே, 50 ரூபாயா இவர் கம்பெனிக்கு வந்து டெய்லி ஒரு 1000-2000 பேர் அனுப்புகிறான். அங்கே ஒரு போஸ்ட்மேன், அப்போ போஸ்ட்மேன் தானே, அவர் எம்ஓ எடுத்துன்னு மணி ஆர்டர் எடுத்துன்னு கொடுக்குறாரு. அவர் பார்க்குறாரு, என்னடா இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் வருது, இதெல்லாம் கணக்கு வச்சுருப்பாங்களா இல்லையான்னு அவர் கொஞ்சம் சினிமாவில் வர மாதிரி மணி ஆர்டர் பண்ணதை கையாடல் செய்கிறார். பண்ண உடனே பணம் கட்டினவெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பான்ல, பார்த்துட்டு என்னங்க டோக்கன் வரல, சில்வர் சாமான் வரல, என்னங்க அதுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனிக்கு ஏகப்பட்ட ஃபோன் வந்தவுடனே இதில் ஏதோ நடக்குது அப்படின்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்து அந்த போஸ்ட்மேனை பிடிச்சிடுறாங்க. இவங்க பிடிச்சி அடித்து அவனை பிச்சு எடுத்துடுறாங்க. எடுத்தவுடனே அவன் என்ன பண்ணுறான், ஏன்னா நீயே பெரிய ஃப்ராடு, நான் ஏதோ ஆசை கொஞ்சம் எடுத்தேன், என்னை கூட்டி இப்படி அடித்து பிரச்சனை பண்ணுறீங்களே சொல்லிட்டு அவன் போய் ஐடியில் புகார் கொடுத்துட்றான். கொடுத்த உடனே ஐடி ரைடு வருது. ரைடு வரும்போது இவங்க இந்த சில்வர் குடம் பாத்திரம்லாம் கொடுத்தாரு இல்லையா, அது வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கி தானே கொடுப்பாங்க, கடையிலேருந்து வேறு ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட இருந்து. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எதுக்கு வந்து ஹோல்சேல் டீலர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கணும், நம்மளே இதை தயாரிப்போம் அப்படின்னு. ஆமாம், அப்படின்னு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறார், இந்த சில்வர் பாத்திரம்லாம் செய்கிறது.
அது சமயத்தில் ரைடு வருது. அந்த சமயத்தில் தான் எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் ரைடு வந்த உடனே 80-82 காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சில்வர் பாத்திரம் செய்கிறோம்ல, அந்த ஸ்டீல் வரும்ல தகடு, அந்த தகடு அங்கே கைப்பற்றப்படுகிறது. 1 கோடி அப்போவே எம்ஜிஆர் பார்த்தார், இவன் வந்து இந்த ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, இவனை டெல்லி வரைக்கும் அனுப்பணும் அப்படின்னு அடுத்து நடக்கிற 84 பாராளுமன்ற தேர்தலில் அப்போது செங்கல்பட்டு காஞ்சிபுரமாக இருந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் எம்பி பதவி கொடுத்து அவரை வந்து சரி இது ப்ரமோஷனா சார்? வேறு என்னங்க, சின்ன சின்ன பூட்டைக்கிட்ட உடச்சிருந்தோம்னா நம்ம ஊரில் எங்கன்னா திருட விடலாம். இவர் பேங்க் லாக்கரே நல்லா திறக்கிறான்னா ஏதாவது ஒரு பேங்க்குங்க காட்டி நம்ம அதை கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம். அப்படி தானே வந்து பயன்படுத்த முடியும். அவரவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு நபரை பயன்படுத்த முடியும். அதுதானே சரியான தலைமை அப்படின்னு அவரை வந்து ஆக்குறாங்க. அதிலேருந்து அவருக்கு வந்து இந்த டெல்லி தொடர்பு அது இதுன்னு வந்தவுடனே எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் போகிறாரு. அப்போது ஆர்எம் வீரப்பன் கையில் வந்து அந்த நிர்வாகம் போகிற போது இவருக்கு வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இல்லையா, அதால் இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நிலத்தெல்லாம் கொடுத்து அப்படி வந்து உழைப்பால் உயர்ந்து 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 ஆழ்வாராகி இன்றைக்கி வந்து எல்லாருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறார். குறிப்பாக எப்படி எம்ஜிஆரோட மனதை கவர்ந்தாரோ அந்த மாதிரி கருணாநிதி அவர்களின் மனதை கவர்ந்த கல்வன் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன். இப்போது அவர் மேலே நீங்கள் இப்போ கடந்த லாஸ்ட் இயர் அக்டோபரில் கூட ஒரு ரைடு வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டற்றவர்கள் ஆழ்வார்கள், அதால் தான் கூட பணத்தை வச்சுதா நம்ம ஒரு பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான மெடிக்கல் காலேஜில் பினாரையில் வந்து பணத்தை வச்சுருந்தாரு அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி பணம் வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ 18 கிலோ தங்கம் சீஸ் பண்ணதாக சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று, மோடி திடீர்னு வந்து இந்த நோட்டை மாற்றுறேன், காயினை மாற்றுறேன், அதை முடக்கிறேன், அது செல்லாது இது செல்லாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்திய காசாக வச்சுருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு ஃபாரின் கரன்சியும் வச்சுருந்ததா சொன்னாங்க. அங்கே ஃபாரின் கரன்சியும் பிடிப்பட்டது. அப்புறம் ஏதோ 4 வாட்சி ஈச் வந்து 1 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கோல்டன் டைம் காட்டுற வாட்சா என்னன்னு தெரியல. 1 கோடி ரூபா வாட்ச் மாட்டினாங்க. அப்புறம் வந்து நம்ம ஈக்காட்டு தாங்கல் இருக்கிற ஒரு ஹோட்டலையும் சீல் வச்சாங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு கூட இவர் வந்து கொஞ்சம் இதாகிட்டார், என்ன வந்து சீஸ் பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த ரைடை பற்றி எதுவுமே வரல, எல்லாம் செட் ஆகிட்டாங்க அப்படிலாம் வெளியில் இவங்களாம் கிளப்பி விட்டாங்க. இதற்கிடையில் தான் நேற்று இந்த தீர்ப்பு வந்தது. ஆக்சுவலி இது வந்து 2020 கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 84,000 கோடியே என்னமோ சீஸ் பண்ணாங்க, அந்த சொத்துக்களை வந்து முடக்கினாங்க. அப்போது அந்த முடக்குதலை எதிர்த்து தான் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, இந்த மாதிரி அது தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை நாங்கள் வந்து அதில் தலையிடுகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை, அதால் நீங்கள் வந்து அந்த சொத்துக்களை வந்து நாங்கள் திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு திரும்பவும் இவங்க வந்து அதை வந்து டபுள் பெஞ்ச் அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீல்லையும் வந்து அந்த தீர்ப்புக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் நேற்று அந்த சீஸ் பண்ண சொத்துக்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கூடுதலாக ஒரு 908 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க. இப்போ இது என்னென்னா, இது வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பொன்முடி அவர்கள் வந்து ஒரு 41 லட்சத்தை ஒரு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணார், இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த கம்பெனியோட ஷேர்கள் வந்து 100 கோடிக்கு வந்து லாபமாக விற்றதா ஒரு கணக்கு வந்தது. சரி, 41 கோடியை கொடுத்து நீ 41 லட்சத்தை கொடுத்து நீ 100 கோடி ஆக்கினா சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ கணக்கு காட்டுகிற இந்த 41 லட்சத்தை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐயோட பர்மிஷன் வேணும். நீ அதை வாங்கினியா இல்லையான்றது தான் பொன்முடி வழக்கு. அதே வழக்கு தான் இன்றைக்கு வந்து நம்ம ஜெகத் ரட்சகன் மீது போடப்பட்டிருக்கு. என்னென்னா, இவங்க வந்து சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குங்க. அது என்னென்னா சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, ஷெல் கம்பெனின்றாங்க இல்லையா. ஒரு அட்ரஸ் இருக்கும் அங்கே வந்து, இப்போ 16/36 அசோக் நகர்னா அது 16/36 அசோக் நகரில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும். அந்த கம்பெனியில் வந்து இந்த கம்பெனி இயங்குவதாகவும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டு அங்கே வந்து ஸ்டாஃப்லாம் இருந்தாங்க, அங்கே வந்து ஆப்ரேஷன் நடக்குது
அப்படின்னு சொல்லி இவங்க டூப்ளிகேட்டாக ஒரு கணக்கு காட்டுறது. அந்த மாதிரி கணக்கு காட்டி அங்கே வந்து ஒரு கம்பெனியை வந்து 2017 இவருங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு 42 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அதில் வந்து அது அப்படியே வந்து டெவலப் ஆகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனி மூலியமாக ஒரு 26,000 கோடியை இலங்கையில் போய் இன்வெஸ்ட் பண்ணதா இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது முதல்ல இந்த 42 கோடி போட்டிங்க இல்லையா, இந்த 42 கோடியும் பொன்முடி அவர்கள் எப்படி வந்து ஆர்பிஐயோட அனுமதி இல்லாமல் அங்கே போய் போட்டாரோ அதே மாதிரி இவங்களும் போட்டது தான் கேஸ். அதை தோண்ட துருவதான் வந்து அந்த பணம் எங்கே போயிருக்கு, அவரோட பொண்ணு பேர்ல அவரோட ஒய்ஃபு பேர்ல தான் சார். அதாவது முதல்ல இவர் பேரில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாரு, பிரித்து இவங்க மனைவி பேர், மக பேர், மகன் பேரில் அந்த வந்து அந்த ஷேரை வந்து பிரிக்கிறார். அந்த ஷேரை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க எல்லாரும் போய் அங்கே வந்து வாங்கினாங்க. நீங்கள் பொதுவாக இலங்கையில் வந்து ஈழத்தமிழர் அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வரணும், அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர் வந்து கொல்லப்படணும்னு இந்தியாவில் 3 பேர் நினச்சாங்க, விரும்பினாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு நம்முடைய புரட்சி புயல் வைகோ கூட சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போது அப்போவே ஒரு பொருளை கிளம்பிச்சிங்க. ஆனால் இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணி இலங்கையில் வியாபாரம் பண்ணுவதற்காக அந்த போரை இவர்கள் நிறுத்தணும், அந்த மாதிரியான சிம்டம்ஸே அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டித்தான் இலங்கை இந்திய அரசு கூட சொல்லி அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சு அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் அழிச்சு ஓடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நீங்கள் ராஜபக்ஷ பிரச்சனை வந்த போது கூட அவரை வந்து அந்த நாட்டில் புரட்சி ஏற்பட்டு அவர் வீட்டெல்லாம் அடித்து ஓடிச்சு பார்த்தோம்ல, அப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேர் கலங்கிட்டான். ராஜபக்ஷ கலங்கினதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 2-3 பேர் கலங்கிட்டாங்க. ஏன்னா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது, அப்படிலாம் பிரச்சனை வந்ததில்ல. அந்த கேஸ் தான் இப்போ வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணதில் தான் இவங்க வந்து முறைகேடாக அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு வெளில வந்திருக்கு. நீங்கள் பொதுவாகவே திமுகவர்கள் வந்து திருடுவதில் வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் அக்டோபரில் ரைட் நடந்ததில்ல, அப்போ ஒரு விஷயம் வந்து வெளியாச்சு. அப்போ என்னென்னா லட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை இவங்க வச்சுருக்காங்க. எல்லா காலேஜும் வந்து அந்த ட்ரஸ்ட்டுகள் தான் வருது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து 1984 தொடங்கப்பட்டது. அதாவது எப்போ எம்பி ஆகிறாரோ அப்போ வந்து அதை தொடங்கியிருக்காங்க. அந்த 2017 அந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த ட்ரஸ்ட்டை தகுதி நீக்கம் செய்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்த பிறகு கிட்டத்தட்ட இது 2023 வரை இந்த 7 ஆண்டுகளில் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபண்டு வந்திருக்கு, நன்கொடைகள் வந்திருக்கு. அதன் மூலியமாக ஒரு 1050 கோடி வரி ஏய்ப்பு. அது மூலமா ஆமாம். அப்போது 1050 கோடி வரி ஏய்ப்புனா இது ஒரு 30% வரி. அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளவு பணம் வந்து ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கும். அதிலெல்லாம் கணக்கு பண்ணி தான் இவங்க என்ன சொன்னாங்க, இவரோட சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 54,000 கோடி அப்படின்லாம் சொல்லப்பட்டது. நீங்கள் முதலாக இவர் வந்து இந்த தேர்தலில் நின்னும்போது ஒன்றுங்க ஒரு குறைந்த அளவு தான் என்னோடய அசட்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா திடீர்னு அடுத்த தேர்தலில் ஒரு 3-4 இயர்ஸில் 70 கோடினார். அதுக்கப்புறம் 115 கோடினார். அப்போது இந்தியாவிலேயே வந்து அதிவிரைவில் வந்து தொழில் முன்னேறிய மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் தான், எம்பியாக இருக்கிறவர் அப்படின்லாம் இவர் வந்து பாராட்டினாங்க. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி இவர்களுக்கு வந்து கணக்கில் அடங்காத பணம் வந்து எக்கச்சக்கமாக வருது. அப்புறம் கேட்டோம்னா நான் வந்து ஆழ்வார், நான் வந்து சைவம், நான் போய் கலைஞரை ஒரு தடவை பார்க்க போனேன், அவர் இன்னும் 2 இட்லி 3 முட்டை இல்லை, அவர் 3 இட்லி 1 முட்டை சாப்பிட்டுருந்தாராம். இவர் வந்ததுனால இவருக்கு வந்து அதில் பாதி இட்லியும் பாதி முட்டையும் கொடுத்து இவரை வந்து கௌரவிச்சாராம். அதனால எனக்கு இட்லியும் முட்டையும் கொடுத்த எனக்கு வந்து அவர் கலைஞர் என்னை வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு இவர் எல்லா விஷயத்துலையும் வந்து ஜெகத் ரக்ஷகன் அவர் பேசுவார் சார், அவரை பற்றி பெருமை. ஆமாம். இல்லை இது அதாவதுங்க 54,000 கோடி வச்சுக்கிற ஒரு ஆள் ஒரு அரை முட்டையில் வயிற்ற கழுவி இருப்பான். இவங்க எப்படி பில்டப் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறேன். அதாவது அவ்வளவு தூய்மையானவன். நீங்கள் இப்போ கூட நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு முண்டாஸ் பனியன் போட்டுப்பார், லுங்கி கட்டுப்பார், உட்காந்துருப்பார். அவரை பார்க்கும்போது உண்மையிலே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஆள் உட்காந்துங்கிறான் போல இருக்குது. அப்படி தான் நமக்கு வந்து இயல்பாக எல்லாருக்கும் தோணும். ஆனால் இவங்க இதை மறைப்பதற்கு, இந்த ஊழல்களை மறைப்பதற்கு, இந்த திருட்டுத்தனத்தை மறைப்பதற்கு இவங்க எப்படி ஒரு ஆன்மீக போர்வையை போத்துறாங்க பாருங்கள்.
அட்லீஸ்ட்டு நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லி ஏதோ தமிழன் திராவிடன் எதையோ வந்து கொலை பண்ணுறீங்க, எதையோ கொச்சைப்படுத்துறீங்கன்னு வச்சுங்க. அட்லீஸ்ட் இந்த ஆன்மீகத்தையாவது விடலாம்ல. அப்போது இவர்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் இவர்கள் எந்த போர்வையும் போற்றிக்கொள்வதற்கு இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள் தான் நம்ம இதில் பார்க்கணும். நீங்கள் இப்போ பல காலேஜுகளில் எவ்வளவோ முறைகேடுகள் நடந்தது இவரோட காலேஜுகளில். அப்போல்லாம் வந்து ரைடு வரும், போகும், வரும். அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு 5-6 காலேஜ் வச்சுருக்காரு, ஒரு 10-15 காலேஜ் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 15 காலேஜ்கிட்ட இவர் வச்சுருக்காரு. அப்போ எல்லாரும் ஏதோ காலேஜ் வச்சுருக்காரு, போகிறாரு வராரு அப்படின்ற நிலையில தான் இன்றைக்கு வந்து இவருடைய மொத்த உருவமும் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. ஆனால் இது தரப்பாக நீங்கள் வந்து இவங்க எதுவுமே பேசுகிறதா மாதிரியும் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து இவர் வந்து இந்த எரிசக்தித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு நிலக்கரி கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. எங்கே? அதுவும் வந்து ஒரிசாவை எங்கே ஆரம்பிக்கிறாங்க பொழுது அங்கே ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு நிலக்கரி வாங்குவதற்கான உரிமையை தந்து அந்த எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் அது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற தெர்மல் பவர் யூனிட்டுக்கு வந்து நிலக்கரியை சப்ளை பண்ண போகிறதாகவும், அப்போ கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த இதை வந்து உடனே அந்த கம்பெனியை இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி மெர்ஜ் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க. நீங்கள் பொதுவாக நீங்கள் சாதாரணமாக அரசியல்வாதிகள் ஊழல்னா ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணாங்க. இப்போ நிலக்கரியே எடுத்துக்குமே, இப்போ ஒரு ஆண்டுக்கு இத்தனை டன் நிலக்கரி சப்ளை பண்ணோம். அப்போ ஒரு டன்னுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு டன்னுக்கு நீங்கள் இவ்வளோ விலையை ஏற்றுங்க, அதில் என்னோடய பங்கு இவ்வளோ, உன்னோட பங்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கினே மிச்ச பங்கு எனக்கு கொடுத்துருங்க, இப்படி தாங்க எல்லோரும் கணக்கு போடுவாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், இவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு வருகின்ற அந்த நிலக்கரி ஒப்பந்தத்தை போட்டு அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்து, அப்போ முழு லாபத்தையும் இவங்க கமிஷன் ஏஜென்ட் இல்லை, இவங்க கொள்ளையடிப்பதில் கூட்டு சேர்க்கிற கூட்டு களவாடி மாதிரி தானே இது. நீ ஒருத்தனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு எப்போ நீ இவ்வளோ கொடுத்துருப்பா, இத்தனை டன்னு உனக்கு வந்து நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். ஆனால் இவங்களோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி சேர்த்தவர் தான் வந்து ஜெகத் ரட்சகன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய படிப்பில் 8-10 தான் படித்ததா சொல்கிறாங்க. 8-10க்கே இப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டையே நாசமாக்கியிருப்பாங்க. இன்றைக்கு வந்து சாதாரணமாக இப்போ நானும் பார்த்துனுங்கிறேன், இந்த ஃபைனுக்காக இவங்க ஏதாவது ஒரு மறுப்பு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது வந்து இதற்கு உண்டான விளக்கத்தை சொல்லுவாங்கன்னா யாருமே கப்சிப்பாக இருக்கிறான். ஒன்றும் பெருசாக இவனுக்கான பாதிப்பு இது இல்லை சார். ஆனால் இப்போ இவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க சார். ஆனால் மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க பேரில் வந்து எல்லாமே இப்போது விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பத்திரப்பதிவு ஆகட்டும் சரி, இல்லை வந்து மின் கட்டணம் ஆகட்டும் சரி, பால் விலை ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து மக்கள் மேலே தானே சார் வந்து அது எல்லாமே வந்து விதிக்கப்படுது. ஆமாங்க, நீங்கள் மக்கள் கேட்டால் தானுங்க. இப்போ யார் கேட்குறான்? இப்போ ஃபார்முலா கேஸ் ரேஸ் போகுது, எல்லாத்தையும் பேனர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக அந்த ரோட்டுகளில் பொதுமக்கள் போக முடியாது. தெரியுமா? நீங்கள் போயிருக்கீங்களாங்க? எல்லாத்தையும் ஒன்றுவே ஆக்கி ஒரே பக்கம் விட்டு, இந்த பக்கம் இந்த சிங்கம் புலி இந்த சர்க்கஸில் கூண்டு வச்சு அடைப்பானுங்கள்ல கம்பி போட்டு, அந்த மாதிரி அடைச்சிட்டு ஒரே பக்கமாக போகிறாங்க. யாராவது கேட்டாங்களா? பொதுமக்கள் சாதாரணமாக கேட்கணும்ல, எங்கள் பயன்பாட்டில் இருக்கிற ரோட்டை ஏன் அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? யாரும் கேட்கல. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு தானே இது விதிக்கப்பட்ட விதின்னு இதை தாங்கி கொண்டு போகிறாங்க. அவ்வளோதான். மக்கள் தானே கேட்கணும். எங்கேயாவது ஒரு பகுதிக்கு வந்து நான் வந்து 1000 ரூபா தர வரேங்க, எல்லாம் லிஸ்ட் எடுங்க, எனக்கு 200 கொடு 300 கொடு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன்னா இவன் கேட்கணும்ல. உன்னை எவனாவது 1000 ரூபா கேட்டோமா, எதுக்கு ஏங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு கேட்கணும் இல்லைங்க. நீங்கள் மக்களோட மனநிலை அப்படி இருக்குங்க. ஒரு 1000 ரூபா வந்து பணமும் ஒரு கரும்பு பையும் தராங்க, ஒரு பையும் ஒரு கரும்பும் தராங்க. ஏங்க நடந்து போகிறவனும் போய் கரும்பு வாங்குறான், அந்த பையை வாங்குறான். சைக்கிளில் போயும் அந்த பையை வாங்கி கரும்பை வந்து சைடில் எப்படி கட்டுறான். ஏங்க கார் 20 லட்ச ரூபா கார் எடுத்துன்னு போகிறாங்க, போய் அவனும் அந்த பையை வாங்கின்னு 1000 ரூபா வாங்கின்னு அந்த கரும்பை வாங்கி காருக்குள்ளே போகலன்னு உடச்சி கார் உள்ளே வைக்கிறாங்க. இவன் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த மனநிலையை இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் அரசாங்கத்தின் மிகப்பெரிய திட்டம் அப்படின்னா என்ன சொல்கிறான்? 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்க, ஒரு விளம்பரம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் வந்து துணி துவைச்சின்னு இருப்பான், ஒருத்தன் வண்டிக்கு வந்து கேட்பான், அந்த பெண்ணோட துணி கொஞ்சம் விலகி இருக்கும், உடனே ஒரு மாதிரி இவன் சைஸாக பார்ப்பான், உடனே அந்த பொண்ணு வந்து துணியை கீழே இழுத்து விட்டு உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வருவான். காசு எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவான். அவன் வட்டி காசு கேட்பான், அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. உடனே புருஷன் ஆச்சரியமாக கேட்பான், எப்படி உங்கள்கிட்ட காசு வந்தது? ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுத்தாருல்ல, அந்த காசை நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஐயா கிட்டத்தட்ட 1 வருஷமாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே.
அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வட்டி கேட்டு காசு வந்திருந்தான்னா, வட்டி வாங்க அந்த வட்டி கூட்டம் வந்திருந்தான்னா அந்த பொண்ணோட நிலை என்ன ஆயிருக்கும்? புருஷாண்டி போயிட்டுருப்பாரா? அப்போது இவர்கள் எப்படி கொச்சைப்படுத்தி எடுக்கிறான்? அட்லீஸ்ட் மக்கள் இதையாவது பார்த்து கொந்தளிக்கணும்ல. நீயா சொன்ன 1000 ரூபா தரேன்னு, எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் 1000 ரூபா தரோம், ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா தரோம்னு எங்களுக்கு வந்து ஒரு லஞ்சத்தை நீ சொன்ன, நாங்கள் ஏதோ ஓட்டு போட்டோம், இப்படி எங்களை அசிங்கப்படுத்துகிற அப்படி ஜனங்க கேட்கணும்ல. ஒரு 1000 ரூபா வந்து ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த போகிறதா என் பிள்ளைக்கு நான் மருந்து வாங்கி ஊற்றி என் பிள்ளை உயிரோடு இருக்குது அப்படின்னு ஒரு அம்மாவை சொல்ல வச்சு நீங்கள் வீடியோ எடுத்து அரசாங்கம் வெளியிடுது. ஒரே தனியார் ஒருத்தன் இல்லை, உங்கள் ஐடி விங் கூட வெளியிட்டோம், அது ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை, உங்கள் புகழ் நீங்கள் பாடுவீங்க. அரசாங்கம் இத்தகைய விளம்பரங்களை எடுத்து தானே போடுது, அதில் முதல்வர் வந்து நிற்கிறார் ஜம்முன்னு. அப்போ இதையெல்லாம் மக்கள் கோபம் வரணும்ல. அப்போ ஒன்று சொல்லுவான்ல, இந்த வந்து ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில் கூட குடிச்சிடுவானுவன் அப்படின்ற மாதிரி தானே மக்கள் இருக்கிறான். அப்போ இது எப்படி இவங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும்? கரெக்டு. அதால் மாற்றம்ங்கிறது நம்ம மக்கள்கிட்ட முதல்ல அந்த மாற்றம் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெகத் ரட்சகன் மாதிரி 1000 ஜெகத் ரட்சகன் வரத்தான் செய்வாங்க. இன்றைக்கி ஜெகத் ரட்சகன், பொன்முடி, ஏவாவேலு வந்து, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 11 பாலாஜி அவர்கள் இன்னும் உள்ளதாங்க சார் இருக்காங்க. ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வழக்குகளில் இருக்கிறாங்கல்ல. அப்போ இதை பற்றி யாருமே கவலைப்படலையே. நம்ம ஒரு 10 ரூபா கரண்ட்டு பில் ஏற்றிட்டா நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த 10 ரூபாயெல்லாம் சேர்ந்து எங்கே போய் நிற்கிது? இவ்வளவு பணம் வந்து கொள்ளையடிக்கிறானே. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பணவீக்கத்தை ஏற்படுத்துமா? இன்றைக்கி வந்து விலைவாசி ஏறுது, நாம் கஷ்டப்படுறோம்னா இந்த பணவீக்கம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு தாட் படிக்காதவனுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, படித்தவனுக்கு கூட இல்லையா, யாருமே அதை பேச மாட்டாங்க. படித்தவங்க ஓட்டே போடுறது இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இல்லை, இது ஒரு பொது வெளியில் டிஸ்கஸாவது பண்ணணும்ல. அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபா பொருளை ஒரு 150 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இதே பணவீக்கம் அப்படியே அதிகரித்து போய் நீ வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிற நீ வசதியே இல்லாமல் சாப்பாட்டுக்கு ஒரு காலத்துக்கு கஷ்டப்படுற நிலைக்கு வந்தால் உன் வீட்டை நோக்கி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன் வருவான். ஒரு புரட்சியே வருது, இல்லை ஒரு பெரிய நெருக்கடியே வருதுன்னா அப்போ இவெல்லாம் பட்டினியாக இருப்பானா? நீ வந்து வீட்டில் நல்லா ஏசி போட்டு நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருப்ப, எவனும் உங்கள் வீட்டு கதவை வந்து தட்ட மாட்டானா? அப்படிப்பட்ட நிலை வரும்னா தான் அவன் யோசிக்கணும்ல. இதை ஒரு டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கணும்ல, ஏழைக்கு இறங்கணும்லங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும், இருந்தாலும் இந்த வசதி வாய்ப்பு நிலைப்பதற்கு இங்கே ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலவரம் இருக்கணும்ல. ஆனால் இது அன்ஸ்டேபிளால் தானே ஆகிட்டே போகுது. அதாவது ஏழைகள், அதாவது திரும்ப 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 ஏழைகள் மீண்டும் மீண்டும் பரம ஏழைகளாக மாறிக்கொண்டே போகிறார்கள். இதை நம்ம தடுக்கணும். இவன் பரம ஏழையாக மாறினான்னா மேலே இருக்கிற நமக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது சிக்கலில் கொண்டு போய் விடும்னு மேல்மட்டத்தில் இருக்க படித்தவங்க கூட சிந்திக்க மாட்டாங்க. அப்போது இதனால் ஏற்பட விளைவுகளை இவர்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வந்து அனுபவிப்பார்கள், ஃபேஸ் பண்ணுவாங்க தான் நம்ம பார்க்கணும். சார், இப்போ நம்மளோட இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு, இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அங்கே நியூயார்க் ஸ்கொயர், அங்கே அந்த டைம் ஸ்கொயர்ன்ற ஒரு இடத்துல வந்து யாரோ தலைவர்கள் வந்து அவங்களோட படத்தை போட்டு கௌரவிக்கிறதுன்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார். இப்போ அந்த இதில் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள் படத்தை போட்டு கௌரவிச்சதா திமுகவில் இருக்கிறவங்க வந்து அது ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் வந்து ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வீண் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பலதாக வந்து ஏழப்படுது சார். நம்புங்க, ஏற்கனவே வந்து யுனெஸ்கோ அவார்டு வந்து பெரியாருக்கு கொடுத்ததா இங்கே வந்து சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நம்பணும்ல. அது மாதிரி இந்த நம்புங்களேன். ஏன் உங்களுக்கு பெருமை இல்லையா? நம்ம நாட்டு முதல்வர், நம்ம ஸ்டேட்டோட முதல்வர் வெளிநாட்டில் டிஸ்பிளே போட்டால் உங்களுக்கு நல்லது இல்லையா? அவனுக்கு தான் அறிவு இல்லாமல் போட மாட்டான். போட்ட மாதிரி காட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை கௌரவப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு கௌரவம் வேணாவா சார்? உண்மையான ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாம் அது பெருமை தான் சார். அது யாரும் டினை பண்ணி. நீங்கள் ஏங்க உண்மையை நோக்கி போகிறீங்க? நாங்கள் சொல்கிறத நம்புங்க. நீங்கள் ஏன் போய் ஒரு சொல்லுவாங்களே பழமொழி சொன்னால் ரசிக்கணுன்னு, நீங்கள் ஏன் அதில் போய் ஆய்வு பண்ணுறீங்க? காட்டினாங்கன்னு போட்டால் எப்போ நம்ம நாட்டு முதல்வரை வந்து அந்த டிஸ்பிளேவில் போட்டு காட்டினாங்க, அதில் கூடுதலாக உதயநிதியும் காட்டினாங்க, அமைச்சரையும் காட்டினாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து இதில் சந்தோஷம் தானே படணும். ஏன் அதை போய் ஆய்வு பண்ணி அது உண்மையாக பொய்யான்னு ஏன் நீங்கள் தீர விசாரிக்கிறீங்க? எங்கள் மேலே தப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சாரி சார், அது அப்போது வந்து நாங்கள் தான் அது தப்பா. ஆமாம், தமிழ்நாட்டில் தான் நம்ம முதல்வர் ஊருக்கு போயிருக்காரு, அப்புறம் எதுக்கோ போனார், எதுக்கோ வந்தார்,
அவரை வந்து அங்கே போட்டு வச்சிருக்காரு. நம்மளாம் பெருமைப்படுறோம். எதுக்கோ போனார்லாம் இல்லை சார். அவர் வந்து இப்போது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதை ஈர்க்கறதுக்காக தான் சார் அங்கே போயிருக்காரு. சரி, எதை ஈர்க்கிறாரோ, போடுறாரோ, எடுக்கிறாரோ, கொடுக்குறாரோ. ஏற்கனவே துபாயெல்லாம் போயிட்டு வந்தாங்க. பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கிறவனுங்க துபாய் போயிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மாலை வந்து இங்கே கட்டலான்னு பார்த்தாங்க கோயம்பேடில். உடனே இந்த அன்புமணி போன்றவர்கள்லாம், ஏசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது அது, அதில் வந்து ஒரு பார்க்கு கட்டி ஒரு சுற்றுச்சூழலை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு மரம் வை, செடி வையின்னு கத்தின்னு கிடக்கிறாரு. ஒரு மாலை வச்சு ஏதாவது ஒரு ரெக்ரியேஷனை பண்ணலான்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் கெடுக்கிறாங்கன்ற கோவத்தில் வேறு அவங்க இருக்கிறாங்க. இப்போ துபாய் போன மாதிரி இப்போ எங்கேயோ போயிருக்காரு. ஏங்க, நம்ம முதல்வர் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணுமா வேணாமாங்க? இருக்கு சார். அவருக்கு ஏதோ பிரச்சனை, போகிறாரு, நல்லா மீண்டு வரட்டுமுங்க, நல்லா வரட்டுங்க. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. ஏன்னா சொன்னாங்க தெரியுங்களா, வந்து உதயநிதி ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக இருக்கும் அப்படின்னாங்கல்ல. அப்போ அதுக்கு வந்து மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில் இன்றைக்கி போய் தன்னை வந்து முழுமையாக தயார்படுத்தி கொண்டு திரும்பவும் நமக்காகத்தானுங்க வந்து தொண்டு செய்ய போகிறாரு. சார், இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது தான் சார், இப்போ மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. உதயநிதி அவர்கள் வந்து சீக்கிரம் துணை முதலமைச்சராக ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு. அந்த ஆளுங்க என்ன போகாம தெரியல. ஏற்கனவே வந்து நம்ம உதயநிதி அவர்கள் முதல்வர் தானே சார். ஏங்க, முதல்வர் தானேங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம சிஎம்ஐ யாராவது போய் பார்த்தா போய் சின்னவர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னவரை பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் சரி பண்ண பிறகு எல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ இன்றைக்கி சீனியர்களே வந்து இப்போ சீனியர் அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு முதலமைச்சர் மீது கோவமா, உதயநிதி மீது கோவமா? ஆக்சுவலாக இவங்களோட கோவம் முதலமைச்சர் மீது எல்லாம் வரணும். ஏன் இவங்க உதயநிதியை எதிர்க்கிறாங்க? அப்போ முதல்வர் யார்? முதல்வர் வேலையை செய்தால், இல்லை திமுகவின் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் வேலையை செஞ்சால் அவர் மீதெல்லாம் கோபம் வரணும். அவருக்கு எதிரால இவங்க இருக்கணும். ஆனால் உதயநிதிக்கு எதிரால இன்றைக்கி இருக்கிறாங்க. அதால் தானே வந்து உதயநிதி வந்து அடுத்த கட்டமாக வருவதற்கு சில பெரிய தலைகள் தடையாக இருக்குன்னு தானே அவரை வச்சு பேச வைக்கிறாங்க, இவரை வச்சு பேச வைக்கிறாங்க, நேரடியாக சொல்ல வைக்கிறாங்க. பெரியவங்க, நீங்கள் இப்போ வயசானவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, சீனியர்லாம் இருக்கிறீங்க, இஷ்டம் இருந்தால் அந்த டாப்பிக்கை நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணதுனால தான் சார் நான் அது உங்ககிட்ட வந்து அதை பற்றி திருப்பியும் நம்ம பேச வேணாம். இப்போ நீங்களே அதை பற்றி சொல்கிறீங்க. இப்போ அது வந்து ரஜினி அவர்கள் பேசுனது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், நகைச்சுவை பகைச்சுவையாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தோடு அது முடிச்சிட்டாங்க. திருப்பி ஊடகங்கள் தான் அதை நீங்கள் பெருசு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்துடுச்சு. முடிச்சிருந்தா உதயநிதி அவர்கள் வந்து சீனியர்லாம் ஜூனியர்களுக்கு வழி விடணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆமோதிக்கிற மாதிரி பேசினாரு, அது அவசியம் இல்லைல்ல. இப்போது எதேச்சியாக ரஜினி பேசியிருந்தான்னு வச்சுப்போம், அதற்கு வந்து ஏற்கனவே நக்கல் நையாண்டி வந்து நம்ம துரைமுருகன் பேசுவார். சரி, அவர் பேசினார், இவர் பேசினார், முடிஞ்சிச்சு இல்லை. அதை காரணகர்த்தாவான உதயநிதி ஆமாம் வழி விடணும் அப்படின்னு சொல்கிறதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? அப்போ இது எல்லாமே ஒரு செட்டப் பண்ணது. இந்த செட்டப்பை செய்தவர் வந்து ஏற்கனவே இங்கே ஒரு செட்டப் செல்லப்பான்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம அரசவை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் அதில் சொல்கிறாங்க. வைரமுத்து தான் 2 பேருக்கும் வந்து ஒரு தூதுவராக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் வைக்கணும்னு வந்து குடும்பம் ஆசைப்படுது அப்படின்னு சொன்னதாகவும் இன்றைக்கி செய்திகள்லாம் வருது இல்லை. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம நீங்கள் எப்படி இருந்தாலுங்க திமுகவின் தலையெழுத்து, தமிழ்நாட்டின் தலையெழுத்து இன்னும் 2 வருஷம் வந்து உதயநிதி தான். இதை நம்ம வந்து மாற்றவே முடியாது. அவங்க குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, வெளியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த 2 வருஷத்துக்கு ரிமைனிங் இயர்ஸ் வந்து அவர் தான். ஏற்கனவே அவர் தான், ரிமைனிங் இயர்ஸும் அவர் தான். இதில் வந்து எந்த மாற்றமும் வருவதற்கான சான்சஸ் இல்லை சார். அது ஆமாம், அது உண்மைதானே சார். ஏன்னா இப்போ கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டாலின் ஐயாவை, அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட இதுதான் வந்து திமுக அப்படின்றது நம்ம பார்க்கப்படுறது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முன்னாள் இப்போ வந்து அந்த அதே மூத்த அரசியல்வாதிகள் அதே இதில் இருக்காங்களே, இப்போ ஏதோ KN நேரு அவர்கள், இல்லை துரைமுருகன் அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள்லாம் இவங்களால தான் இந்த விஷயம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதனால தான் ரஜினி அவர்கள் பேசினாரு. இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு 4-5 சீனியரோட மகன்களுக்கு கொடுத்துட்டாங்க, பொறுப்புகள் கொடுத்தாச்சு இல்லை. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. என்னுடைய மகனுக்கு மட்டும் நான் தருகிறேன்ற அலிகேஷன் இருந்ததுன்னா பரவாயில்ல, உன் பையனுக்கும் கொடுத்துட்டேன், யாரெல்லாம் நீங்கள் வந்து சீனியராக இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் அரசாங்கத்தில் பங்கு போட்டு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து உன் புள்ள மட்டுமே எடுத்துன்னு போகிறான் அப்படின்ற அலிகேஷனை என் மேலே வைக்கக்கூடாதுன்றதுக்காக இது கொடுக்கப்பட்டது. இதையும் மீறி நீங்களும் துணை முதல்வர் ஆகணும்னா இது என்ன நியாயம்?
இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைல்ல. அப்படிங்கிற போது இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவங்க ஏற்கனவே ஒரு உதாரணத்தை கூட சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன வைகோ அங்கே இதில் ஒரு 9 மாவட்ட செயலாளர் வச்சு பிரிஞ்சு போனார். அங்கே எங்கேன்னு சுற்றி கடைசியில் சாட்டையும் இல்லை, பம்பரமும் இல்லை, ஒத்தையாலாக வந்து அழுது புரண்டு நின்று இன்றைக்கி நம்ம தயவில் ஜெயிச்சிருக்காரு. அதால் இதை பார்த்துங்க. அதால் என்னுடைய மகனுக்கு நீங்கள் சரியான டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவர்களுக்கு வந்து அவா உடலைல்ல. இப்போ துரைமுருகன் கூட விடுதலை சிறுத்தைகளை வச்சு ஏன் துரைமுருகன் கொடுத்தாண்ணா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள சரி பண்ணி இவர் பேச வச்சார். அது ஒரு பெரிய பேசு பொருளாக ஊடகத்தில் மாறுதில்ல. ஆமாப்பா கொடுத்தா தான் என்னப்பா, ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு 5-6 துணை முதல்வர்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுத்தா தான் என்ன அப்படின்னு இவங்களா பேசி அது ஒரு பிரச்சனையான பிறகு தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திமுக செய்த ட்ராமா தான் இது. அந்த அஜெண்டா அதுதான் அது கிரியேட் பண்ணியிருக்காங்க சார். இப்போது கடைசியாக வந்து ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது தமிழிசை அவர்கள் வந்து பேசுனது எந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சு பொருளாக பார்க்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் சார். இப்போ நேத்தி அவங்க வந்து ஒரு தனியார் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாக்கு சதவீதத்தில் உயர்ந்ததுனால அது வந்து நம்ம பெருசாக அதை வந்து கணக்கு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு வந்து இப்போ எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஏன்னா எப்படி இருந்தது பிஜேபி, இப்போ வந்து வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால தானே இன்றைக்கி பிஜேபி ஒரு 3rd பிளேஸில் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இங்கே பார்க்கப்படுது இல்லை சார்? இல்லை, அதாவது நீங்கள் தமிழகத்தில் ஒரு ஃபேமஸான வசனம் தாமரை மலர்ந்தே தீரும். அந்த வசனத்தை வந்து ஃபேமஸ் பண்ணவங்க நம்ம தமிழிசை தான். அந்த கையை எப்படிலாம் காட்டுவாங்க, தாமரை மலர்ந்தே தீருன்னுவாங்க. இவங்க சூரியன் இருக்கிற வரை தாமரை மலராது அப்படின்னு திமுக தரப்புலேருந்து பேசுவாங்க. அந்த அம்மாவோட உருவ கேலியை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் திமுக காரர்கள். இப்போ பேச முடியுமா? இப்போது பிஜேபியில் இருக்கிற தமிழிசையோ இல்லை வேறு யாரையோ ஒரு உருவ கேலியோ இல்லை கேலியோ கிண்டலோ கொடுத்து பேசுனோம்னா உடனடியாக இன்றைக்கி ரியாக்ஷன் வர அளவுக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு. ஆமாம். அப்போ இதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை அவர்கள் தான் காரணம். அதை வந்து தமிழிசை அவர்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ இடையில அண்ணாமலை அவர்கள் பேசிய விதத்தில் 1-2 வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம், அந்த வார்த்தைகள் கூட தவிர்த்திருக்கலாம்னு பல பேர் சொல்கிறாங்க. இப்போ அரசியல்வாதிகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமான நம்ம அர்த்தத்தை எடுத்து டிக்ஷனரி எடுத்து இவ்வளவு கடுமையான வார்த்தையை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அது 1-2 வார்த்தைகள் முன்ன பின்ன வரதான் செய்யும். எந்த விஷயங்கள் வந்து பேசு பொருளாக மாறும்னா, இப்போ பெண்கள் குறித்து ஒரு தரைக்குறைவாக கண்ணியம் இல்லாத அளவில் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து அதில் நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படி பேசுனீங்கன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. அரசியல் ரீதியாக பேசுகிற போது 1-2 வார்த்தை கூடுதலாக வரத்தான் செய்யும். அதை வந்து தமிழிசை அவர்கள் வந்து இயல்பாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக இன்றைக்கி வந்து தமிழிசை அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே இங்கே வந்து அது பூஸ்டப்படப்படுது. ஏன்னா நீங்கள் பொதுவாக எல்லா கட்சியிலையும் வந்து ஒரே சிந்தனையில் வந்து எல்லா தலைவர்களும் இருக்க மாட்டாங்க. அவரவர்கள் பழகிற விதம், ஒரு விஷயத்தை ஒரு பேப்பரில் ஒரு நியூஸை படிக்கிறோம்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசியல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான அந்த செய்தியை புரிதல் உண்டாகும். அப்படி இருக்கிற போது ஒரு செய்தியை அண்ணாமலையும் நம்ம தமிழிசை அவர்களும் படிக்கிறாங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி 2 பேரும் ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாத போது அதற்கான ரியாக்ஷனும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது பொதுவாக எல்லாருக்கும் உண்டு. தமிழிசை அவங்களுக்கு என்ன வருத்தமோ தெரியல. பட் இது பொது வழியில் இது வெளியில் இன்னும் வந்து ஏன்னா இப்போ இவங்களோட மொத்த இப்போ எல்லாரோட வந்து இப்போ பிஜேபியில் சார்ந்தவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட முதல் எதிரி யார் அப்படின்னா நீங்கள் வந்து திமுகன்னு சொல்லி தானே இங்கே வந்திருக்கீங்க, திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கும் போது உங்களுக்குள்ளே இப்படி மாதிரியான ஒரு உட்கட்சி பூசல் இருந்ததுன்னா மக்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுப்பீங்கன்றது மாதிரி பார்க்கப்படுது இல்லை சார்? அதாவதுங்க, ஆளுகின்ற அரசுக்கு எதிராக இல்லை திராவிடத்துக்கு எதிராக பிஜேபி பல விஷயங்களை செய்யுது, பேசுது, சரியாக பேசுதுன்ற ஒரு டாக் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கு. இந்த டிஸ்கஷனுங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் தான். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 60-70 வருடங்களாக இவங்க வந்து பண்ணாங்க. நீங்கள் ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கர மடத்தில் ஒருத்தர் தலைவராக முடியுமா? ஏன் ஆகணும்? சங்கர மடத்தில் இப்போ இந்த ஐயங்கார்னு இருக்குல்ல, ஐயர் இடத்துல போய் ஐயங்கார் ஆகிட முடியுமா? ஐயங்கார் இடத்துல போய் ஐயர் ஆகிட முடியுமா? ஏகப்பட்ட அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல. ஆனால் இவங்க அது என்ன இது வந்து சங்கர மடத்தில் போய் தலைவராக முடியுமா? ஆனால் இன்றைக்கி பல பேர் இருக்கிறாயா, என்னையா திமுக சங்கர மடம் மாதிரியாயா, வேறு யாரும் வர முடியாதாயா
அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போது இன்றைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக ஒரு பிஜேபி ஒரு வலுவான அரசியலை வைக்கிறது சரியாக தான்ப்பா கேட்குறாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வருகிற பொழுது, அப்போது பிஜேபி பக்கம் ஒரு பார்வை திரும்புகிற போது, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துங்க தேசிய கட்சிகள்லாம் இங்கே ஒரு பெரிய மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது இயல்பாக அப்படி தான், இந்த மண் அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு 50 ஆண்டு காலமா இது அந்த மாதிரி தான் சார் இருக்கு, மாறி மாறி. ஏன்னா இங்கே இருக்கிற பெரிய தேசிய கட்சினா நமக்கு ஒரே கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் தான் சார் தெரியும். அது மட்டும்தான். அது கூட வந்து அப்படியே திமுக கூட ஒட்டிக்கினே இருந்து ஏதாவது திமுக என்கிற மாடை தின்னு போட்டு கழிகிறதுல ஏதாவது 1 2 கீழே நின்று அப்படி சாப்பிட்டு போகிற நிலைமையில் தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியாகவும் இருந்தான். இன்றைக்கி 2 பேருமே எங்கே இருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கிற நிலையில் தேசிய கட்சிகள் மீதான ஒரு பார்வை தமிழகத்தில் ஒன்றும் பெருசாக இருக்காது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போகும்போது ஒன்றா இப்போ தேசிய கட்சியா அதுக்கு போட்டுரும்பா ஓட்டை அப்படின்னு ஒரு டம்பான சிந்தனை தான் இருக்குமே தவிர, இன்டீரியர் விஷயங்களில் இந்த கட்சியின் கொள்கை என்ன, இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு டிஸ்கஷன் தமிழ்நாட்டில் இதுவரை எழுந்ததில்லை. இப்போ தான் முதலாக பிஜேபி வந்த பிறகு பிஜேபியின் அஜெண்டா இங்கே பேசப்படுகிறது. அப்படி இருக்கிற நிலையில் மக்கள் பிஜேபியை பேசி அந்த பக்கம் சரி கொஞ்சம் ஒரு மாற்றம் கூட வரலாம், அதாவது பிஜேபி நல்ல கட்சி அதால் இது மாற்றம் வரணும் அப்படின்னு பெரும்பான்மையான நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் எப்பா இவங்க ஒழிட்டோமா முதல்ல, இந்த சித்தாந்தம் தமிழகத்திலேருந்து அகற்றப்படணும்னு ஒரு சிந்தனை இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த நேரத்தில் பிஜேபிக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை பேசி இதை பேசுவதற்கு இதை டைவர்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பிஜேபி ஒரு நல்ல நிலைக்கு போகும் தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு இவ்வளோ நேரமாக ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.